இரண்டு நிமிடம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பார்க்க நிர்மலை நான் பார்த்தேன். ஆஃபீஸ்ல சைலண்டா கத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. என்ன நினைச்சாலும் தெரியல. எது கடைசி நிமிஷம் வெளியில வந்துட்டு ராஜ் ரமேஷ் சுனிஷ் அவங்களுக்கு நான் இடத்துல நன்றி சொல்லிடுறேன். பிஜிஆர் அவர்களும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதனால அந்த படத்தை வாங்கி பண்ணது முக்கியமா அந்த படத்தோட ப்ரொடியூசர் பிஜிஆர் அண்ட் சுனிஷ். அந்த 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 டைம்ல வந்து படத்தை பார்த்து எது என்ன சொன்னாலும் தெரியல. நான் முதல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறது. அன்னிலிருந்து இன்னைக்கு இருக்கும் அவ்வளவு சப்போர்ட் இந்த வடக்கு சாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்துல நடிக்கிறது எல்லாமே படம் பார்க்கறது எனக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லிருக்கேன். டிகிரி நான் முடிச்சுட்டு என்னடா படத்தை பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேச்சுக்கே அவங்க பண்ணாங்க. சரி அவங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு விஷயம் எப்படியா பினான்ஸ் எப்படியா போயிட்டு இருக்காரு சொல்லிக்கிறாரு. போயிட்டு எதுவுமே யோசிக்கல. கூப்பிட்டு காட்டு சும்மா எதுக்கு என்ன யோசிக்க சும்மா செலவு வச்சுன்னு சொன்னாரு. அது நான் அட்வான்ஸ் சர்வீஸ் பண்ணி கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குங்க. ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ சொல்லிதானே ஆகணும். அது நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ இன்னைக்கு இருந்தோம் என்ன மாதிரி இல்லை எப்பயும் அவர் கூட வளர்ப்பட்ட எல்லா கருத்தும் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெயின் பேரத்தையும் அவர் ஒரு ஊரே கட்டி சேல் பண்ணிருக்காரு. அவருக்காக ஒரே இன்டர்வியூ ஒரே கேள்வி கேட்டாங்க. எதுக்கு மறுபடியும் சந்தானம் நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன். மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம இது பண்ணுவோம். எல்லா டைமா சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து பெருசாக பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்ஸ் படத்தை பேட்டில் வந்து பாருங்க. அந்த யாராவது பேர் நான் சொல்ல மறுக்கணும் நினைச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பிரசன் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். புதுசா இருக்கு முடிச்சுதான் எப்படி எனக்கு ஒரு கண்டியா ஒரு கண்டிவா செய்ய காப்பி என்னால அவ்வளவு புரியும். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துட்டு வரும்போது டிகிரி நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னாரு. இந்த லைன் மறக்கப்பட்ட ராமசாமி, இதை கண்டிப்பா காமெடியா ஒரு ஸ்கிரீன் பிளேயோட ஒரு கதையா இத்தனை காமெடியை வச்சு பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியரா எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணா மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தையுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றதை பண்ணா போதும் இது செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும். ஒண்ணு வந்து பிரேமானந்த் என்னோட டீம்ல இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் கோபி தான். அவ்வளவு ஹியூமர் இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல நீங்க கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதுல MS பாஸ்கர் சார்ல இருந்து பிரசாந்த் இருந்து மாறன் இருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காம ஒரு கதையுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்டேஜ் உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் ஒரு ஹிட் தேவைப்படுது. அந்த ஹிட் நிச்சயமா கார்த்திக் மூலமா கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கார்த்திக் நாங்க விடுற மாதிரி இல்லை. சாரி அதான் சொன்னாங்க அவனை இப்பவே பிடிச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, கார்த்திக் இந்த படம் ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல. பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது. கதை இருக்கா லைனுக்கெல்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் ட்ரெயின் டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்துல இன்னும் எங்களோட செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இது மிகப்பெரிய ஸ்டேஜ். தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமா பேசினாலும் ஃபர்ஸ்ட் டே நீங்க போய் தேட்டர்ல பார்த்து நீங்க சொல்றதுதான். நீங்க பார்த்து சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கற படத்துல இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்க வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போல இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தேட்டர்ல வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நின்றுட்டு உட்காந்து இப்போ ஒருத்தர் மீது ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாரும் வேண்டாம் ஏதாவது பண்ணலாம் ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம். சரி கார்த்திக் பார்ப்போம் வரும் அப்படின்னு. அப்புறம் மார்னிங் டக்குனு சொன்ன நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திக் நீங்க வந்து கூப்பிட்டோம். இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காம ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருந்தோம் எனக்கு நடுவில் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியா கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல. அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பா ஜாலியா கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம்.
டெஃபினட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்க இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னோட லைஃபு எனர்ஜியா வச்சு கேட்ட என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழிநடத்தி கொடுத்த சில்லறைகள் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புயல்வேட்ட பிரபா, இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமா இருக்கிற எல்லா என்னோட சம்பவங்களும் வந்து சும்மா வந்து இதுக்காக கை தட்டாம உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் எங்களுக்காகவே கை தட்டி என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் படத்துல அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க அந்த மாதிரி எதுவுமே படத்துல இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்கு பற்றி ராமசாமின்ற ஒரு கதை தான் இந்த படமா கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதுல ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணியோட ஃபேன். டிக்கி லோனான்றோட டைலாக், கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆதாரம் பண்றது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்கள் எல்லாரும் சிரிக்க வைக்கணும், ஜாலியா இருக்கணும். 2 மணி நேரம் இது மட்டும்தான் வேணும். இதை தவிர யார் மனசுலையும் புரிப்படுத்தணுமோ, இல்லை யாரையும் பார்த்து பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடையாது. நான் கும்பிடுற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் இந்த வேலையை நான் வச்சு இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காண்டினா இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போய்தான் போயிருக்கேன். இன்னும் புதுசு ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும். பாசுங்கிற மக்கள் பூ பண்ணிட்டு அடுத்தது பண்றதுக்கு நாங்க இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டரா நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்க சிரிக்கணும், நீங்க சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, அதான் சொல்றேன். நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில ப்ரோக்ராம் இருக்கும், வரவு சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கிறத மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் இருக்கும். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைலர் கார்ட்ஸ் பார்த்தாங்க, அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோட வந்து பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்களோட படத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெஜை அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரேடியோ பிக்சர்ஸ் அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமாக்காரங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு, அவங்க பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த படம், அவ்வளவு நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதவி ஸ்டாலின், செந்தமுத்து சார், ராஜா, அண்ட் தென் ரேடியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்கும் மனமாக நன்றி. ஸோ மறுபடியும் ஒன் செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. 2ஆம் தேதி பிப்ரவரி 2 பார்க்கலாம்.